எல்லோருக்கும் வணக்கங்க. இது வந்து அந்தாதி அகாடமி. நான் 2 இயர்ஸாக டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறப்பவே நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் குறித்து வச்சதில் மெயினாக தமிழ் வந்து ஃபுல்லாகவுமே கவர் பண்ணி எழுதி வச்சுருந்தேன். இலக்கணம் தனியாக, இலக்கியம் தனியாக, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாபிக் தனியாக அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தேன். அந்த டைம் எக்ஸாமில் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. 148 கொஸ்டின் தான் பண்ண முடிஞ்சது. இந்த டைம் கண்டிப்பாக நிறைய படிச்சிருக்கோம், நல்லா வரும்னு நினச்சேன். எல்லோரும் அப்படி தான் நினச்சிருப்போம். நான் இந்த குரூப் 4 எல்லாருக்குமே பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ்ஸு எல்லாமே மாறினது இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப எங்கெங்கிருந்தெல்லோ கேட்டிருந்தாங்க. ஆனாலும் திருப்பியும் நம்ம இப்போ விட முடியாது இல்லைங்களா, திருப்பியும் ஆரம்பிக்கணும். அதனால் என்னோடய நோட்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு படித்து சேனல் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சதை அப்படியே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. எனக்கு என்ன தெரியுமோ, நான் என்ன எழுதி வச்சுருக்கேனோ, நான் என்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் நான் வந்து அப்பப்போ ஷார்ட்ஸாக இல்லைன்னா வீடியோவாக போடுவேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் எப்படி படிக்கிறேன், என்ன யூஸ் பண்ணுறேன், அதை வச்சு தான் நான் வீடியோ போட போகிறேன். ஆக்சுவலாக இந்த டைம் தமிழ்னால தான் எனக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்காக தமிழை விட்டுற முடியாது. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி நம்மளோட கோரிக்கைகளை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எக்ஸாம் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, சிலபஸ் மாறவோ இல்லைன்னா மறுபடியும் பழையபடி நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரவோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடுவோம். எல்லாருமே ஜெயிச்சே வேலைக்கு போகணுங்கிறது தான் ஆசை. நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தவங்களால் கண்டிப்பாக வெளியே போக முடியாது. அதனால் நல்லா படிப்போம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நானும் அப்பப்போ எழுதி வச்சுருக்கிறது அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். நல்லதே நடக்கும். நன்றி.